ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒன்லி ஒன் எபிசோட் 5. எபிசோட் 5ஓட ஸ்டார்டிங்கில் ஸ்டூடெண்ட் எல்லாம் லேபில் ரொம்ப பிஸியாக இருக்க நம்ம டீச்சரு 2 பேரை கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு செமினார் இருக்குது, ஸோ அதனால் நான் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களை விட்டு போகிறேன். அதுக்காக 2 டீச்சரை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். இவர் தான் ஷி, அப்புறம் இவர் பேர் லின்ஷி. இவங்க 2 பேரும் உங்களுக்கான புது டீச்சர். ஹிஸ்ட்ரி எடுக்க போகிறது லின்ஷி, அப்புறம் பிசிக்ஸ் எடுக்க போகிறது ஷி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, அது இவங்களை பற்றி சொல்லணும். அப்ராடில் போய் படித்த ரொம்ப டேலண்டடான பர்சன்னு சொல்ல எல்லோரும் ஐயோ பார்த்தியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, இந்த 2 டீச்சரும் உங்களுக்கு அவங்களே இன்ட்ரோ கொடுத்துப்பாங்கன்னு சொல்ல, ஹலோ எவ்ரி ஒன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஷி தான் பேச ஆரம்பிக்கிறான். என் பேர் ஷி, ஆல்ரெடி நான் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன், ஸோ என்னை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல எல்லோரும் அப்படியே கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் இந்த ஸ்கூலில் படிக்கல, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் நானும் டம்ஷி பீப்புள் தான் அப்படின்னு சொல்ல ஐன்னு சொல்லி மறுபடியும் எல்லோரும் அப்படியே கிளாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜாகிரபி ஹிஸ்ட்ரியில் என்ன டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலான்னு சொல்லி லின்ச்சி சொல்ல, வாவ் சூப்பர்னு சொல்ல, இதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்ஸ் கிளாஸை நான் மிஸ்டர் ஷீ கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சார் போக பாய் சார், பாய் எப்படி போய் தொலைங்கிற மாதிரி அப்படியே கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அப்புறம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு லா சொல்லித்தர போகிறேன்னு சொல்லி அப்படியே ஷீ போர்டில் ஒன்று எழுதுறாரு. இது என்ன லான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியும்னு சொல்லி அப்படியே கியூ எஞ்சி நிற்கிறான். இது பேர் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அப்புறம் இதை பெர்மோலிஸ் லா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல, கரெக்டாக சார், கரெக்டு தான், உட்காருன்னு சொல்ல, சரி ஓகே நான் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த லாவை பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த லா நம்மளோட லைஃபோட காமனான ஒன்று, சம்மந்தப்பட்ட ஒன்று. எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சம்மந்தமாக நம்ம சொல்லக்கூடிய ஒன்று, ஒரு எக்ஸாம்பிள் ஏர் பிளான்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஏர் பிளான்ஸ் காற்றடிக்கும் போது அதோட மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இங்கே 2 பால்ஸ் இருக்குது. இந்த 2 பால்ஸையும் வச்சு நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி வேகமாக அதுக்கு காற்று கொடுக்கும்போது அந்த 2 பாலும் ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்குது. ஸோ அந்த காற்று நின்ன உடனே பழைய பொசிஷனுக்கு அந்த 2 பால்ஸும் போயிடும் அப்படின்னு சொல்ல, இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே சும்மா இல்லாமல் நம்ம டியான் பையன் ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லி நம்ம வாங்கிட்ட நோண்டிக்கிட்டே இருக்கான். பட் அவன் எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் அமைதியாகவே இருக்கான். இப்படி இவர் டீச் பண்ணிகிட்டே இருக்க, இதுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே ரெகுலராக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, எல்லோரும் அந்த லாவை அப்படியே செஞ்சு பார்க்கறக்காக கண்ணு முன்னாடி 2 பால் இருக்குது. ஸோ அதுக்கு அப்படியே வேகமாக ஏர் ட்ரையர் வச்சு காற்று கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே நடந்துகிட்டே இருக்க, பெண்ணில் இங்கு தீந்துடுது. ரீஃபில் பண்ணான்ட்டு தான் இருக்காது. எப்பயும் போல் டியானோட பாக்ஸ் ஓப்பன் பண்ண தொடாதங்கிற மாதிரி டியான் அப்படியே பாக்ஸர் மேலே கை வைக்கிறான். அப்புறம் வாங்க சொல்கிறான், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, பிடிக்கலையா, என்ன பிடிக்கல, முதல்ல என்ன பிடிக்கலங்கிறத கிளியராக என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி டியான் அவனை பார்த்து சொல்ல, எனக்கு என்ன பிடிக்கலன்னா, எனக்கு இந்த பெர்மோலிஸ் லாவை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் அந்த கியூ பையன் அவனையும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்ல, அவன் ஏதோ பெருசாக பில்டப் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னு தெரில, அவனை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லி அப்படியே வாங்க அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து இந்த சீன் இங்கே கட்டாக, நம்ம சார் போன எபிசோடில் லாஸ்ட்டில் கும்முன்னு 2 ரவுடிகள்கிட்ட அடி வாங்கினார்ல, அதைத்தான் அப்படியே காட்டுறாங்க. அவனுக்கு சும்மா இல்லாமல் இவனை பிடிச்சி அட்டைப்பட்டி மேலே தள்ளுறது, ஏறி மிதிக்கிறதுன்னு இப்படியே நடந்துகிட்டே இருக்க, அப்படி இவனோட மைண்ட் வாய்ஸ் மட்டும் இவனுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இங்கேருந்து எப்படியாவது போகணும், கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் வேணும்னா நம்மளுக்கு சுற்றி இருக்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே அப்படியே ஒரு வேகம். அங்கே இருக்கிற டஸ்ட்பின் எடுத்து சும்மா அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டான். சேரெல்லாம் தூக்கி போட்டு அவங்க 2 பேரையும் அப்படியே அங்கே தள்ளிட்டு அப்படியே ஓடி போயிட்டான் நம்ம வாங்க பையன். வேகமாக கிளாஸ்க்கு பார்த்தா அங்கே எக்ஸாமுக்காக பிஸியாக எல்லோரும் எழுதிட்டு இருக்காங்க. ஓ எக்ஸாம்க்கா, ஆல்ரெடி நீ லேட்டாக வந்திருக்க, எங்கே போனேன்னு சொல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டரை பார்க்குறக்காக போனேன். என்னாச்சு உடம்புக்குன்னு சொல்லி பக்கத்தில் வர, இல்லை எனக்கு தலையில் லைட்டாக அடிபட்டுருந்துச்சு, ஸோ அதனால் நான் போனேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி நீ போ அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் சொல்ல, சரி ஓகேன்னு அவனோட டெஸ்க்குக்கு அவன் போயிட்டான் எழுதுறதுக்காக. நீ ஆல்ரெடி 12 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்க, ஸோ உன்னோட லிசனிங் டெஸ்ட்டை நான் எதுவும் பண்ண முடியாது, டைம்க்கு ஏற்றபடி நீ டக்குன்னு முடிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேடம் இப்படி பார்த்துட்டே இருக்க, வேகமாக அப்படியே எழுதலான்னு பென் எடுக்கிறான். பட் அவனுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு திங்கிங்கு அப்படியே இந்த மாதிரி நம்மளுக்கு போயிடுச்சு, லிசனிங் டெஸ்ட்டுக்கு போயிடுச்சு. இருக்கிற மற்ற கொஸ்டினை நம்ம எப்படி ப்ராப்பராக பண்ண முடியும், அதாவது எவ்வளோ சீக்கிரமாக அதை பண்ணலாம், எது ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக என்னென்னலாம் பண்ணணும்னு மைண்டில் சார் ஒரு செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றபடி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக அவன் பண்ணுற எல்லாமே கொஞ்சம் வேகமாக தான் இருக்குது. மற்றவங்க அளவுக்கு அவனால் பண்ண முடியல, ஏன்னா ஆல்ரெடி லேட் வேறு. ஸோ இருந்தாலும் மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறக்காக டைமை பார்த்துட்டு ரொம்ப பிஸியாக எதெல்லாம் மார்க் பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் மார்க் பண்ணி க்யூட்டாக எழுதியும் முடிச்சிட்டான். ஆல்மோஸ்ட் எக்ஸாமும் முடிகிற டைமும் ஆயிடுச்சு.
டைம் அப் அப்படின்னு சொல்லி அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் பேப்பரை பாஸ் பண்ணுங்கள் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லிகிட்டே இருக்க வாங்க ஒரு வழியாக முடிஞ்சுங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக அந்த டெஸ்ட் பேப்பரை பார்த்துட்டே இருக்கான். டீச்சர் கரெக்டாக வாங்கோட பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க. டீச்சர் வாங்க பார்த்தே கேட்குறாங்க, நீ கெஸ் பண்ணி தான் இது எல்லாமே எழுதுனியா? உன்னோட ஸ்கோர் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் இங்கிலீஷ் டீச்சரா அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லையே, நான் ஜியாகிரபி டீச்சர்னு சொல்ல, சரி ஓகே, இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் எதுவும் உங்களுக்கு நான் சொன்னாலும் புரியாதுங்கிற மாதிரி டீச்சரை பார்த்துட்டே இருக்க, ஆமாம் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரி ஓகே, உங்களோட டெஸ்ட் பேப்பர்லாம் வாங்கிட்டு வாங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி டீச்சர் அந்த பக்கம் போக ஒரு வழியாக டெஸ்ட் எழுதிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது நம்ம வாங்குக்கு. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அந்த ஸ்கூலில் இருக்க கேண்டீனில் சாப்பிடலான்னு இருக்க வாங்க டீயான் 2 பேர் அப்படியே வந்துட்டாங்க. காவும் வரான். சாப்பிட்லான்னு சொல்லி டேபிளில் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு வழியாக போன எபிசோடில் சீட் இல்லைன்னு புலம்புனாங்க. இப்போ சீட்டு கிடச்சிருச்சு போல். ஆமாம், நீ இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கு காலையில் ரொம்ப லேட்டாக வந்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் உனக்கு லிசனிங் டெஸ்ட்டு கூட இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. ஏண்டா அதை வச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக பண்ண போகிறீங்கன்னு கேட்குறான் வாங்கு. அமைதியார், கேட்குறக்கு பதில் சொல்லு, என்னாச்சு, ஏன் நீ வரலன்னு சொல்லி கேட்க, என்னை ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க. அதாவது டீச்சர் ஜிங் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி என்னை அந்த ஸ்கூல் கேட்டுக்கிட்ட வந்து என்னை பிளாக் பண்ணிவிட்டு என் கூட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சண்டை போட்டாங்களா? நீ அடிச்சியாடா? நீ வின் பண்ணியாடா? இது எப்படி நடந்ததுன்னு மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லுன்னு சொல்ல, நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். என்னால் அதை மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் அந்த கிளாஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, உன்னை அடித்தது யார்? தெரியல, என் அப்பாட்ட வேணா கேட்டு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. அப்பா கிட்டே கேட்குறேன்டா, வேணா உனக்கு அந்த லிசனிங் டெஸ்ட்டுக்கான டைமிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்சிபல் ஷூவோட பையன் இருப்பான்ல அவன் சொல்கிறான். வேணாம் அவர்கிட்ட கேட்குறதெல்லாம் வேஸ்ட்டு, பேசாமல் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா, அதான் நல்லதுன்னு தோணுச்சு, வாங்க நம்ம வேணால் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவும் அந்த க்யூ பையனும் எந்திரிக்க, வெயிட் பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, முதல்ல உட்காருங்க. நம்ம அப்படி சொல்கிறது எனக்கு சரியாக படும்னு தோணலை, என்னோடய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வேணான்னு தோணுது. போன டைமும் இதே மாதிரி தான் டெஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு சண்டைன்னு போய் பிரின்சிபல் ரூமில் நின்னேன். ஸோ அதனால் லேட் ஆச்சு. இப்போ சண்டைன்னு சொன்னால் மறுபடியும் அதனால் ஏதாவது பிரச்சனை வரும்னு தோணுது. ஸோ என்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஸோ நம்ம போய் பேசுகிறதும் வேஸ்ட்டுன்னு தோணுதுன்னு சொல்லி வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஆமாம் கரெக்டு தான், எப்படியோ அப்பா கிட்ட நம்ம சொன்னாலும் இதுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப் நமக்கு வேணும்ல, ஒன்றுமே நம்மக்கிட்ட இல்லை. ஆமாம், அந்த 2 பேர் யார்? வெளியாளுகளாம். நம்ம ஸ்கூலுக்கு வெளியாளுக எப்படி வர முடியும்? அப்படிலாம் வர முடியாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னு மாற்றி கேட்க, எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி அவனோட பிளேட்டில் இருக்கிற அந்த கொத்தமல்லியை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டே இருக்கு. உடனே காவு சொல்கிறான், ஒரு வேளை ஷைட்டுவாக இருக்குமா? யாரா அது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏண்டா அவனுக்கு தெரியாதா, போன டைம் உன்ட்ட சண்டை போட்டானுல்ல அந்த அங்கிள் டம்ப் அடித்தவன் அவன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு டீயான் அவன் நெத்தியில் இருக்க அந்த சின்ன காயம் மாதிரி இருக்குது, லைட்டாக அடிபட்டிருக்கு, அதை பார்த்துட்டான். அதை அப்படியே முடிய விலைக்கு அவனை பார்த்துட்ருக்க, அவங்க 2 பேர் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறான். அது வந்துன்னு வாங்கி வச்சுட்டே இருக்கான். எனக்கு அது அவ்வளோவா ஞாபகம் இல்லை, ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா 1.7 மீட்டர்ஸு, பிளாக் கலர் ஹேரு, அப்புறம் அங்கே என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கங்கிறத நான் மறந்துட்டேன், அப்புறம் எதுவும் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி எடுக்கிறதுலே இருக்கான். ஓ அப்படியா, ஏண்டா அவங்க மூஞ்சி பேர் அதெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியவே இல்லையடா, அப்படி தெரியாமல் எப்படா கண்டுபிடிக்க முடியும்? வேணா ஒன்று பண்ணுறேன், என்னை அடிக்க வந்தவன்ட்டா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டாட ஆரம்பிக்க முடியும். கரெக்டாக தாண்டா சொல்கிறான் வேணு பிரின்சிபால் பையன் சொல்கிறான். காவு செம்ம காமெடி பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல, முதுகு வேறு லைட்டாக வலிக்குதுன்னு மாற்றி அவங்க பேசிகிட்டு இருக்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன், நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எப்பயும் போல் அந்த ஹோட்டலுக்கு போவான்ல, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன்னு போக, தண்ணி வாங்க போகிறேன்னா? ஏண்டா டீயான் தண்ணிலாம் பாட்டிலில் வாங்கவே மாட்டானே, அவன் எங்கே போகிறான்? அவனுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல, அதனால் அங்கே சாப்பிட்லான்னு போகிறான்னு வாங்க சொல்லிட்டு அப்படியே பிளேட்லேருந்து ஒரு மீட் பால் மாதிரி இருக்குது, அதை எடுத்து வாயில் வச்சுட்டு, ஐய இது என்ன இப்படி இருக்குது, இதை பார்த்தா கார்லிக் மாதிரி இருக்குது, சுத்தமாக நல்லாவே இல்லை, எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை சாப்பிடாம அப்படியே வைக்க, உடனே அதை எடுத்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்க போயிட்டானுங்க. ஏண்டா உன்னை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இப்படி எதுவுமே சாப்பிடாம எப்படா இப்படி வளர்ந்துருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து பேசாமருடாங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கான். அடுத்து நம்ம டியான் கரெக்டாக அந்த சின்ன ஷாப் இருக்குல்ல அங்கே வந்துட்டான். அப்புறம் ஷாப் கேட்குறாரு, உனக்கு டெஸ்ட் இல்லையா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் தண்ணி வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அந்த பக்கம் போகிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பின்னாடி வந்துகிட்டே இருக்க, பேண்டைடை பார்த்துட்டு இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, இங்கே திருடங்க யாராவது வருவாங்களா? ஆமாம், நைட் டைமு நிறைய திருடங்க இங்கே வராங்க, ஆல்ரெடி எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, நானும் டம்பும் தான் இங்கே நிறைய டைம் இருக்கமா, அப்பப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டே இருக்கார். உனக்கு பேண்டைட் எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, பணம் எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு காசை மட்டும் கொடுக்குறான். எதுவுமே ஆன்சர் எதுவும் பண்ணாமல் ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த பேலன்ஸ்னு சொல்லி பேலன்ஸ் அமௌண்ட்
பார்த்து அவர் கொடுக்க சரி ஓகேன்னு அதை வாங்கி பர்ஸில் வச்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல பார்த்து பண்ணு பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அந்த பக்கம் போக வெளியே வந்தோடனே டியான் மேலே இருக்க கேமராவை தான் பார்க்குறான். அவன் ஏதோ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண தான் இங்கே வந்திருப்பான் போல். அடுத்து இங்கே கிளாஸில் அப்படியே படுத்துகிட்டே இருக்கான். நம்ம வாங்க அவன் கிட்ட போய் பேண்டைட் அங்கே வைக்க என்னடா இது இவனா நமக்கு வாங்கி தராங்கிற மாதிரி அவனை அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க நான் தண்ணி வாங்க போனேன், அப்படியே உனக்கு இது வாங்கிட்டு வந்தேன் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் டியான் அப்படியே போக என் மேலே அவனுக்கு அக்கறைங்கிற மாதிரி வாங்குக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வாங்க வீட்டுக்கு வந்துட்டான். அங்கே அம்மா அப்பா கிச்சனில் ஏதோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, குக்கிங் பண்ணுறேன்னு. கரெக்டாக அங்கே வந்தோடனே நீ வந்துட்டியா, கொஞ்ச நேரம் இரு, உனக்கான டின்னர் ரெடி ஆயிரும்னு சொல்ல அவனும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். கண்ணாடியில் போய் அவன் நெத்தியில் அடிபட்டுச்சுல எப்படி இருக்குன்னு சொல்லி முடியை லைட்டாக விலைக்கு பார்த்து அதை அப்படியே டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான். எட்டி பார்க்குறா 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு. அங்கே மாற்றி 2 பேர் குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் அப்பா ஏதோ ஆன்ட்டிக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பார் போல். மாற்றி அவங்க டிஸ்கஷன் தான் அங்கே நடந்துகிட்டே இருக்குது. நீ எதுக்கு இங்கே கிச்சனில் இருக்கீங்க, முதல்ல போங்கன்னு சொல்ல இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் குக்கிங்கை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு அம்மா கிண்டல் பண்ணிட்டுருக்க அப்பா ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. அப்படியே ஹெட்ஃபோனை போட்டுட்டு அப்படியே அங்கே இருக்க கவுச்சில் கரெக்டாக வாங்க உட்காரான். ஃபோனை கையில் எடுக்க அவனோட ஃப்ரெண்டு கிராப் கிட்ட தானே எப்பயுமே பேசுவான். அப்படியே பில்லோவை மடியில் வச்சுட்டு ஹலோ சொல்லுங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏண்டா நீ விளையாண்டுட்டு இருக்கியா, எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது, எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லைன்னு சொல்லி வாங்க ஏதோ பேசிகிட்டே இருக்கான். அதுக்குள்ளே அப்பா அப்படியே வர வெயிட் வராதிங்க, அப்படியே பின்னாடி போங்க, உங்களுக்காக கிச்சனில் ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க, போய் ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு 18 வயசு ஆச்சுன்னா உங்களை விட்டு நான் போயிடுவேன், ஒழுங்காக போயிருங்கிற மாதிரி அப்பாவை மிரட்டி தள்ள அட பாவி எப்படி பேசுகிறான் பாருங்கிற மாதிரி அப்பா வந்த வேகத்தில் அப்படியே அந்த பக்கம் போக அப்பா பக்கத்தில் வந்து தலையில் இருக்க காயத்தை பார்த்துருவாருன்னு பயந்து தான் வாங்க அப்படி சொன்னான். சரி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கிராப் கிட்ட அப்படியே ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னு சொல்லி டெஸ்ட்டை பற்றி தான் பேசும்போது திடீர்னு பார்த்தா இடையில இன்னொரு கால் ஒரு மெசேஜ் தான் வருது. அதாவது காவுக்கிட்ட இருந்து உன்னை அடித்தவங்களை கண்டுபிடிச்சாச்சுங்கிற மாதிரி மெசேஜ் வர கிராப் நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிற வெயிடான்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அது என்ன மெசேஜ்னு எடுத்து அப்படியே டெஸ்ட் பண்ணிவிட்டு காவுக்கு ஃபோனும் பண்ணுறான். ஹலோ சேங் அப்படின்னு சொல்லி காவு கேட்க அவங்கள எப்படிடா பிடிச்சாங்க, அதுவா ஷீ தான் பிடிச்சாங்க, அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்களாம், எப்படியோ அவங்கள போலீஸ்க்கு அனுப்பியாச்சுன்னு சொல்ல அது எப்படி, அது அந்த சின்ன ஹோட்டலில் ஒரு கம்ப்யூட்டர் கேமரா இருக்குல்ல அதை வச்சு தான் கோஇன்சிடெண்ட்டாக தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னாங்க. அவருக்கு உன்னை பற்றி அதாவது உன்னை அடித்ததை பற்றி காலையில் நடந்ததை பற்றி எதுவும் தெரியல, நான் சொன்னதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஸோ போலீஸ்க்கு அனுப்பியாச்சு, நான் உனக்கு பிக்சர் அனுப்புகிறேன் பாருன்னு சொல்லி அப்படியே ஃபோட்டோ அனுப்புகிறான். அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தா பின்னாடி இருக்க ஷூ லேஸை பார்த்தா அது கரெக்டாக நம்ம டியானோட ஷூ தான். அது எப்படின்னா ஒரு நாள் அப்படியே காலைல ஷூ போட்டுட்ருப்பான் வெளியே உட்காந்து, அப்போ டியானோட ஷூ இருக்கும்போது வேணும்னே அதை எட்டி ஒரு விட்டுருப்பான். அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கா இது டியானோடதுன்னு. கரெக்டாக டியான் வந்தாச்சுன்னு அப்பா அம்மா 2 பேரும் பேசிகிட்டே இருக்க எப்படியாவது டியான் கிட்டே பேசணுன்னு பக்கத்தில் போகிறான். ஆமாம் என்னை காலையில் அடித்தாங்களே அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு டியான் எதுவுமே பேசாமல் தெரியுங்கிற மாதிரி அமைதியாக அவனோட வேலையை பார்த்துட்டே இருக்கான். எனக்கு ஒரு ஃபுட்டேஜ் அனுப்புனாங்க, அந்த திருடங்க 2 பேரோட ஃபோட்டோ, அதில் நான் யார் என்னை காப்பாற்றினாங்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமாங்கிற மாதிரி பார்க்க அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க அது நீ தானே, என்னண்ணா நான்லாம் கிடையாதுங்கிற மாதிரி டியான் போக டக்குன்னு கையை வச்சு அவனை போக விடாமல் அப்படியே மறிச்சுக்கிட்டான். என்ன நீ என்கிட்ட போய் சொல்கிறியா, எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னோட ஷூவை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது, என்ன கிடையாது அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் அப்படியே வாங்க டியானை பார்க்க டியான் வாங்க பார்க்க 2 பேரோட கண்ணும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்க அப்படியே ஸ்மைலி ஃபேஸில் அவனை பார்த்துட்டே இருக்கான். வாங்க கழுத்துக்கிட்ட கை வேற, முதல்ல கை எடுக்கிறியா, எவ்வளோ நேரம் இப்படியே வச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி வாங்க பார்த்துட்டு அப்படியே டியான் அமைதியாக அவனை பார்த்துக்கிட்டே இருக்க வாங்க கை எடுக்கிற மாதிரி தெரில சிரிச்சுக்கிட்டே இருக்க ஆமாம் அது நான் தான், இப்போ என்ன அதுக்குங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் போய் அப்படியே அவன் கையை தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் போக ஒத்துக்கிறேன் எல்லாமே நீ தான் பண்ணன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி வாங்க ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க அப்பா அம்மா 2 பேரும் குக்கிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்க ஏன்டா நீ சும்மா இருக்க மாட்டியாங்கிற மாதிரி அவனை திரும்பி ஒரு செகண்ட் பார்த்துட்டு டியான் அப்படியே போயிட்டே இருக்க மதியானம் நான் அந்த ஹோட்டலுக்கு போனேன். அப்போ தான் அங்கேருந்து அந்த கேமராவை நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஓனர் தான் அதை போட்டிருப்பாருன்னு தெரியும். அதாவது திருடங்க வந்து வரதை தடுக்கிறதுக்காக அது இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபுட்டேஜ் எனக்கு கிடச்சிது, அதை ஷீக்கு அனுப்பினேன். ஸோ உடனே அவங்கள பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சி பிடிச்சிட்டாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அதாவது உன்னை பற்றி நான் எதுவும் சொல்லவே கிடையாதுங்கிற மாதிரி டியான் அவனை பார்த்துட்டே இருக்க என்னோடய லக்கு தான் இன்றைக்கே அவங்கள பிடிச்சது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல தெரியும்
எப்படியோ நீ கண்டுபிடிச்சதை ஏன் கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீ ஹீரோவாக இருக்க ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க, நீ உனக்குள்ளேயே வச்சுக்கிற, இதை பற்றி என்கிட்ட நீ சொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வாங்க சொல்லாமல் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அந்த டைமில் நீ எப்படி இருந்திருப்ப? யாராவது உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? பக்கத்தில் ஒருத்தருமே இல்லையேன்னு நீ ஃபீல் பண்ணியிருப்பில்ல? யாருமே அந்த டைம் உன் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி அப்படியே டியான்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, அங்கே நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வாங்க ஒரு மாதிரி அப்படியே கவலையாக இருக்கான். நீ அப்போ ரொம்ப பயந்துருப்பில்ல, ஒருத்தருமே உன் கூட இல்லைன்னு. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் பேனிக் ஆகிருப்பேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரிஞ்சிருக்காதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி டியான் அப்படியே ஃபீல் பண்ண, வாங்க அப்படியே அழுதுருவான் போல் அப்படியே அமைதியாக இருக்க, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இது பண்ணேன். சரி ஓகே, இதை பற்றி நீ கவலைப்படாத, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போகலான்னு டியான் போக, டக்குன்னு டியானோட கையை பிடிச்சி வாங்க அப்படின்னு நிறுத்திட்டான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க, அப்படியே டியான் நம்ம வாங்கோட கண்ணை பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே சார் அழுதுகிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கான். காலையில் எனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, என்னால் மேலே போக முடியாது, நீ என்னை தூக்கிட்டு போவியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க, அதுக்கு டியான் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க, அப்படியே ஓடி வந்து டியானோட மேலே ஏறிக்கிட்டான் வாங்க. டியான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அவன் மேலே உப்பு மூட்டை ஏறுவாங்கல்ல அந்த மாதிரி ஏறிட்டு, மேலே கூட்டிகிட்டு போ, சீக்கிரமாக கூட்டிகிட்டு போ, உன் அம்மாவும் என் அப்பாவும் பார்த்துட போகிறாங்க நம்மளை, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, கண்ணை மூடிட்டு அப்படியே வாங்க ஒரு மாதிரி கூட்டிகிட்டு போக, டின்னர்லாம் ரெடி ஆயிடுச்சு, 2 பேரும் எங்கே போகிறீங்கன்னு அம்மா அப்படியே கிச்சன்லேருந்து ஒரு கத்துறாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் 2 பேரும் போயிட்டே இருக்கா. அப்பா டேபிள் எல்லாம் சாப்பாடே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. போகிற வழியில் அப்படியே ஸ்டெப்ஸில் போகும்போது அவனோட கழுத்துக்கிட்டே ஏதோ தழும்பு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டே தான் வாங்க வரான். ரொம்ப தேங்க்ஸ் நான் அவன்கிட்ட சொல்ல, சரி எவ்வளோ நேரம் இப்படியே இருப்பேன், இறங்குற மாதிரி ஐடியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, அது வீடு ரொம்ப பெருசு, உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன், என்னோடய ரூம் கிட்டே என்ன கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் வேற படுத்துறாங்கிற மாதிரி டியான் அப்படியே அவன் ரூம் கிட்டேயும் கூட்டிகிட்டு போக, சிரிச்சிட்டே அப்படியே வாங்க அவன் பின்னாடி ஹக் பண்ண மாதிரி வரான். டோர் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவனை பார்க்க, ஏன்டா நீ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக டோர் ஓப்பன் பண்ணுறக்காக அப்படியே டியான் கையை வைக்க, அவன் கையில் அந்த முட்டிக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி செவந்து போய் அடிபட்டிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்க, இங்கே பாரு நீ ஒன்றும் சாப்பிடலாம் வேணாம், ஏன்டா முதல்ல வெயிட்டு குறை, ஓவராக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டியான்னு சொல்ல, சரி என் தேங்க்ஸை திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, சரி நான் போகிறேங்கிற மாதிரி டியான் போகிறான். ஒரு நிமிஷம் இரு, உன் கையை காட்டுன்னு சொல்ல, ஏன் கையா எதுக்குங்கிற மாதிரி பார்க்க, காட்டுன்னு சொல்லி பார்த்தா அவன் கையில் அடிபட்டிருக்கிறது தெரியுது. அப்புறம் நீ எனக்கு கொடுத்த பேண்டைடில் நான் ஒன்று வச்சுருக்கேன், நீ அப்படியே நில்லு, கல்ல நீ கொடுத்தில அதில் ஒன்று லெஃப்ட், அது உனக்கு தான் அப்படிங்கிற சொல்லிவிட்டு அந்த பேண்டேடை அப்படியே அவன் கையில் போட்டு விட ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்படியே டியான் அவன் ஃபேஸை பார்த்துட்டே இருக்க, குட்டி குட்டியாக உரிச்சு அந்த சின்ன பேண்டேடை எப்படி கை ஃபுல்லாக போட முடியும், ஒரு ஓரத்தில் லைட்டாக மட்டும்தான் போட ட்ரை பண்ணுறான். வலிக்குதா? பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, இங்கே மசில்ஸ்லாம் இல்லைல்ல, உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுகிட்டே இருக்க, டியான் எதுவுமே பேசாமல் வாங்க பார்த்துட்டே இருக்கான். சரியாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் கிட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி எனக்காக நிறைய பண்ணிட்டேன், அவங்கள எவ்வளோ அடி அடித்தேன்னு சொல்லி வாங்க கேட்குறான். டியான் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே அங்கே இருக்கிற அந்த மாடிப்படி அந்த இதுக்கிட்ட அப்படி லைட்டாக போய் அப்படியே உட்காடுறான். இல்லை உனக்காகலாம் அடிக்கலை அப்படின்னு சொல்ல, அப்படியா, அவங்க என்ன எத்தனை டைம் அடித்தாங்க தெரியுமா? 6 டைம் அடித்தாங்க. ஓ அப்படியா, சரி நாங்களே விட்டுட்டேன்பாங்கிற மாதிரி பார்க்க, உனக்கு புரியலையா, 6 டைம்ஸ் அவங்க என்னை அடித்தாங்கன்னு நான் சொன்னேன், நீ அவங்கள எத்தனை டைம் அடித்த, அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டியான்னு சொல்ல, அதை கேட்ட உடனே வாங்குக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸில் அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க, சரி ஓகே சாப்பிட வரீங்களா இல்லையான்னு கீழே இந்த குரல் கேட்க, அது நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன், நான் டயட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவன் டியானை பார்த்து சொல்லிட்டு ரூம்குள்ளே போக, டியான் அப்படியே ஒரு மாதிரி லைட்டான ஸ்மைலில் அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்படியே ஓரத்தில் எப்பயும் போல் அந்த லிப்ஸ் கிட்ட அந்த ஸ்மைல் இருக்குது. அப்படியே குனிஞ்சிட்டு சார் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பார் போல். அடுத்து மார்னிங்கு எழுந்திருக்கும் போதே கையில் அலாரத்தை எடுத்து டம்முன்னு கீழே போடுறான். நடந்து வரும்போது டேபிளில் காலில் இடிக்கிறான். வாங்கி இப்படியே காமெடி பண்ணிகிட்ருக்க டியான் அப்படியே அப்போ தான் எந்திரிக்கிறான் போல் இவனோட சத்தம் கேட்டு. ஒரு செகண்ட் அவன் ரூம் கிட்டே அப்படியே பார்க்குற மாதிரி திரும்பி பார்த்துட்டே இருக்கான். அவன் இருக்கான் பாரு, அப்பா எப்பயுமே இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவனை நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவன் ட்ரெஸ் பண்ணலான்னு சொல்லி போய் எப்பயும் போல் அங்கே இருக்க ஒரு குட்டியான ஒரு டிஷர்ட் மாதிரி இருக்குது
அதை எடுத்து போட்டுட்டு சார் அப்படி ரெடி ஆகிட்டு இருக்க. சேம் டைம் அப்பா தான் ஒர்க்கு முடிச்சிடறேன் சாம்பிள் அனுப்புங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒர்க் சம்மந்தமாக ஏதோ பேசிகிட்டே இருக்காரு. ஒரு வழியாக சாப்பிட்றதுக்கு வந்துட்டு போல அப்படின்னு சொல்லி அப்பா வாங்க பார்த்து கேட்க வந்துட்டேன்னு சொல்ல, உனக்காக புதுசாக நான் ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் பார்த்து பண்ணேன், உனக்கு பிடிக்கும்னு சொன்னீங்களே அதுக்காக ட்ரை பண்ணிப்பார், பிடிச்சிருந்தா உனக்காக இன்னொரு டைம் பண்ணித்தரேன்னு சொல்ல, அது என்னமோ குட்டி குட்டி பால் மாதிரி இருக்குது, அதை அப்படியே ஊற்று பார்த்துட்டே இருக்கான். வாங்க உனக்காக பண்ணேங்கிற மாதிரி அப்படியே ஆன்ட்டி அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க. டியான் எங்கே காணோம், அவன் ஒயிட் ஹவுஸ்க்கு போயிருக்கான்னு சொல்கிறேன். அதாவது அவனோட பழைய இடம் அதுதான் அந்த ஒயிட் ஹவுஸு. அப்புறம் இன்றைக்கி உங்களுக்கு இங்கிலீஷ் காம்படிஷன் இருக்குல்ல, ஆமாம் ஆஃப்டர்நூன் இருக்குது, போகணும் அப்படின்னு சொல்ல, பார்த்து பண்ணுன்னு அப்பா சொல்லிட்டுருக்காரு. நல்லா சாப்பிடுன்னு சொல்ல, அந்த டிஷ் அவனுக்கு பிடிக்கல போல், கொஞ்சம் கடித்து சாப்பிட்டுட்டு அப்புறம் மீதி இருக்கிறதையும் அப்படியே சாப்பிட்டுட்டான் ஒரு வழியாக. சேம் டைம் டியானை தான் காட்டுறாங்க. தாத்தாவோட ஃப்ரிட்ஜில் ஏதோ ஃபால்ட்டு போல், உள்ளே பூந்து போய் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம டியானு. என்னாச்சுன்னு தாத்தா கேட்டே இருக்க, அதில் ஒன்றும் இல்லை, ஏன் கூலிங் ஆக மாட்டேங்குதுன்னு தெரில, டெம்பரேச்சர் ஏதாவது மாற்றினீங்களா, இல்லையே நான் ஒன்றும் பண்ணலையேன்னு தாத்தா சொல்ல, என்னன்னே தெரில, அப்பா டப்புன்னு சவுண்டு வேறு வந்துட்டுருக்கு, வித்தியாசமாக இருக்குது அந்த சவுண்டு, ஒன்றுமே புரியல, நான் எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணலன்னு சொல்ல, இதோ நான் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் ஒரு வழியாக கூலிங் ஆகிடும்னு நினைக்கிறேன்னு சொல்லி டியான் அந்த ஃப்ரிட்ஜை முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிட்டான். ஓ வேறு எந்த பிரச்சனையும் இருக்காதில்ல அப்படின்னு சொல்ல, தெரியலங்கிற மாதிரி டியான் அப்படி எழுந்து நின்றுட்டுருக்க. தாத்தா அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டுருக்காரு. சரி நான் போகிறேன்னு போக, இரு எங்கே வேகமாக போகிற, சாப்பிட மாட்டியா, எனக்கு ஈவினிங் ஒரு காம்படிஷன் இருக்குது, நான் போகணும், எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுவார், யார் அது அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க, அது வந்து அன்னைக்கு இங்கே சாப்பிட வந்தான்ல அவன்தான். ஓ வாங்க சொல்கிறியா நீ, ஆமாம் அவனை சொல்கிறதுக்கு ஏன்டா இப்படி பேசுகிற, அவன் பேரை சொல்ல வேண்டியதானே, அவன் உன்னை விட ரொம்ப நல்லவன், அமைதியாக இருக்கான், கைண்டாக இருக்கான், பொலைட்டாக இருக்கான், அவனை சாப்பிட கூப்பிடலாம்ல, ஏன் அவனுக்கு என்னோடய சாப்பாடு பிடிக்கலையான்னு தாத்தா கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, அந்த ஸ்கூலில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உங்கள் சாப்பாடு எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்கிறான், அப்பா அவனுக்கு என்னோடய சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படித்தானேன்னு தாத்தா கேட்குறாரு. அது நீ அவனை கூப்பிட்ருக்கணும்ல, ஐயோ எதுக்கு, நீங்கள் வேணால் கூப்பிடுங்க, ஏன் நீ கூப்பிட முடியாதா, நான் எப்படி கூப்பிட முடியும், நீயே கூப்பிடு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்ல, நான்லாம் கூப்பிடல நீங்களே கூப்பிடுங்க, சரி ஃபோனை கொடு நானே பேசிக்கிறேன், வாய் மூடிட்டு ஃபோனை கொடுறா அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்க, சரி இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட நம்பர் எடுத்து கொடுக்க, வாங்கிட்ட பேசணுங்கிற மாதிரி தாத்தா சொல்லிகிட்டே இருக்காரு. கொடு நான் பேசுகிறேங்கிற மாதிரி வாய்ஸ் நோட்டு தான் அனுப்புகிறாரு. வாங் டியான் ஒன்று சாப்பிட கூப்பிட்ருக்கான், லஞ்சுக்கு இங்கே வந்துரு ஓகேவா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, இந்தா எல்லாம் பண்ணியாச்சு, நான் போய் குக்கிங் பண்ணுறேன், டாய்லெட்டில் இருக்க அந்த லீக்கேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணு சரியா, அப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போக, சரி தாத்தாங்கிற மாதிரி டியான் அப்படியே டாய்லெட்டை ரெடி பண்ணுறதுக்காக போக, தாத்தா அப்படியே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக வாங்க சாப்பிட வந்தாச்சு போல். வா நீ வந்தாச்சா, டியான் எங்க, என்னோட வீடு ரொம்ப பழைய வீடு சரியா, டாய்லெட் பைப்லாம் லீக்கேஜ் ஆகுதா, அவன் தான் அதை சரி பண்ண ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான்னு தாத்தா சொல்ல, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி தாத்தா குக்கிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. அவன் தான் என்னை சாப்பிட வர சொன்னானா, எதுக்கு வர சொன்னா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்க, அது வந்துன்னு சொல்லிட்டு நான் தான் உன்னை வர சொன்னேன், அது என்னோட ஐடியா தான் தாத்தா சொல்ல, அப்படியே அவன் ஃபேஸே கொஞ்சம் மாறிடுச்சு. ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்ல, இந்த டிஷ்ஷெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு, ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள் ஏதாவது கேட்கணுமா என்கிட்டன்னு சொல்ல, டியான் யார்கிட்டையாவது சண்டை போட்டானா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. அது வந்து அவன் கையில் நான் பேண்டேட் பார்த்தேன், அவன் கை ஏதோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், கேட்டால் சும்மா ஒரு ஸ்க்ராட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னான், ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேலே நான் கேட்டால் கண்டிப்பாக அவன் என்கிட்ட உண்மை எதுவும் சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓ இதுக்காக தான் என்னை நீங்கள் சாப்பிட இன்வைட் பண்ணிங்களாங்கிற மாதிரி வாங்க கேட்க, அப்படிலாம் இல்லை நான் தெரிஞ்சுக்க தான் கேட்குறேங்கிற மாதிரி தாத்தா அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இது வரைக்கும் நான் டியான் இந்த மாதிரி பார்த்ததில்ல, யார் கூடயும் க்ளோஸாக அவன் இருந்ததே இல்லை, என்கிட்ட கூட ஒரு லிமிட்டில் தான் இருப்பான், எதையுமே ஓப்பனாக சொல்லவே மாட்டான், அடுத்தவங்க கிட்ட அவன் க்ளோஸ் ஆகிறது அவனுக்கே பிடிக்காதுன்னு நினச்சேன், ஃபர்ஸ்ட் டைம் அவன் உன்னைத்தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தான், என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பயுமே யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான், ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டான், அவன் ஹர்ட் பண்ணிக்குவானே தவிர அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணணும்னு எப்பயுமே நினைக்க மாட்டான், அவன் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஏதாவது வேணும்னா கூட அவனே தான் பண்ணிப்பான், அவன் பாட்டிக்கிட்ட அவன் அம்மா அப்பா கிட்ட யார்கிட்டையுமே அவன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது, அவன் இப்படி தான் இருப்பான், அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும் அவன் மைண்டில் என்ன இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவன் யார்கிட்டையுமே எதுவுமே ஷேர் பண்ணிக்கவே மாட்டான், அவனோட அந்த உலகம் உள்ளக்குள்ளே இருக்க அந்த உலகத்தில் அவன் மட்டும்தான், யாரையுமே அதில் அலோவ் பண்ண மாட்டான், என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீ தான் அவன் கூட இங்கே வந்தது, இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான்,
என்னாலே நம்ப முடியல. வாங்க, எனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. அவனை எப்பயுமே நீ விட்டுட்டு போயிடாத, அவனை கஷ்டப்படுத்துறாத, அவன்கிட்ட நீ எவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக இருக்கணும்னு தோணுதுங்கிற மாதிரி தாத்தா பேச, அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே வாங்க ஒரு மாதிரி இருக்குது. அடுத்தது ஆஃப்டர்நூன் தான் இங்கிலீஷ் எக்ஸாம் ஆச்சு. 2 பேரும் எக்ஸாமுக்காக கிளம்பி போயிட்டே இருக்க கியூ பையன் கரெக்டாக ஃபோன் பண்ணுறான். அவன் ஃபோன் பண்ணுறாங்கிறது டியானுக்கும் தெரியும். பட் வேணும்னே வாங்க அந்த ஃபோன் எடுக்காமல் எப்படி போகிறதுன்னு 2 பேரும் பார்த்துட்டே இருக்க, இங்கே பார்த்தியா கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை காட்டுறான். ஓ அப்படியா, இது ஈஸி கார்டு, இதை வச்சா ஈஸியாக நீ போயிடலாம், இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஓ இது எனக்கா, சரி எவ்வளோன்னு சொல்லு, நான் பே பண்ணுறேன்னு சொல்ல, பேசாமல் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். நீ நல்லபடியாக காம்படிஷனில் எழுதுனேன்னா அதுவே எனக்கு போதும். ஓ நீ ஃபஸ்ட்டு வரணும், அவ்வளோதான், அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு வர ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, சரி ஓகே ஓகே, அப்போ நான் கண்டிப்பாக காம்படிஷனுக்காக இது நீ எனக்கு கொடுத்ததாக வச்சுக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் இது என்னோட லக்கி சாம் மாதிரி, ஏண்டா ட்ராமா பண்ணாத அப்படிங்கிற மாதிரி டியான்னு சொல்ல, அதில் ஈஸி கார்டு ஸ்டூடெண்ட்னு இருக்குது. சரி போகலாமா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு வழியாக அப்படியே உள்ளே போக, உள்ளே நம்ம ஜிங் டீச்சரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்க 2 பேரும் வராங்க. வந்தாச்சா, ஏன் எப்பயுமே லேட்டாக வரீங்க, ஆல்ரெடி எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஒரு கொஸ்டினும் ரொம்ப பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக இருக்கிறத கடைசியாகவும் ஈஸியாக இருக்கிறத முன்னாடியும் பண்ணிடுங்க. பேப்பரை டைமுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் கொடுக்க வேணாம். நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக பேப்பர் கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி உங்களுக்கு காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ நான் அதுக்கான ப்ரிப்ரேஷன் பார்க்குறேன், நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ஜிங் டீச்சர் அந்த பக்கம் போக, தேங்க்யூ மேம்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே நின்றுட்டே இருக்காங்க. நான் உனக்கு கால் பண்ண ஏண்டா எடுக்கலன்னு வாங்க பார்த்து கியூ கேட்க, ஓ அப்படியா, எதுக்கு கூப்பிட்ட, அது ஒன்றும் இல்லை, ஜிங் சொன்னாங்க உங்ககிட்ட சொல்ல சொல்லி, அதைத்தான், அதாவது நீ எக்ஸாமை வீக்லி டெஸ்ட்டை வந்து நீ சரியாக பண்ணலையா, ஸோ காம்படிஷனில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்ல சொன்னாங்கன்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான். உடனே சாங்கு பாப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஏண்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஜிங் என்ன சொன்னாங்க, அவன்கிட்ட எதுவும் சொல்லாத டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவான்னு சொன்னான், எதுக்கு இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பார்க்க, பரவாயில்ல விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லாம் புரியுதுன்னு சொல்லிட்டுருக்க, போகலாமா அப்படின்னு எல்லோரும் பேசிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டியான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். அடுத்து டெஸ்ட் எழுதுறதுக்காக எல்லோரும் ரூமுக்குள்ளே போக, டெஸ்ட்டை ரொம்ப பிஸியாக எழுதிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பென் இருக்குது. அந்த பென்னை பார்த்துட்டு வாங்க அப்படியே திங்க் பண்ணுற ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. அந்த பென்னு அவனுக்காக டியான் கொடுத்தது. இந்த பென்னை வச்சுக்கோ, உனக்கு எப்படி இங்கு தீந்துடும், என்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாதுன்னு சொல்ல, என்கிட்ட எக்ஸ்ட்ரா ரீஃபில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்கிறான். பரவாயில்ல இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி டியான் அவன் கையில் கொடுக்க, சரி ஓகேன்னு அதை வாங்கிட்டான். உடனே அவன் சொல்கிறான், கியூ சொன்னதை நினச்சி நீ கவலைப்படாத, அவன் வேணும்னு உன்கிட்ட சொல்கிறான், நீ ரொம்ப நல்லா எக்ஸலண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணுவேன், கண்டிப்பாக நீ கான்ஃபிடென்ட்டாக பண்ணு, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வாங்க பார்த்துட்டியான்னு கேட்க, சரி உனக்கு எப்படி அப்படின்னு அவன் கேட்க, என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, என்ன நீ நம்பரே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாங்க டியானை பார்த்து கேட்க, அப்படியே டியான் அவனை பார்த்து ஒரு லைட்டான ஒரு ஸ்மைல் பண்ண, அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டே சார் அப்படி டீப்பாக எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே அவனுக்குள்ளே, அதாவது டியான் கூட நடந்த ஒன்று அவன் கண்ணு முன்னாடி வருது. தாத்தா அவன்கிட்ட சொன்னது, டியானை விட்டுட்டு போயிடாத, அவன்கிட்ட க்ளோஸாக இரு, அதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னது, அவன் கூட நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வர, அப்படியே எக்ஸாம் எழுதும்போது அவனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இவன் அவன் பார்க்குறான்னு தெரிஞ்சு டியான் லைட்டாக அவனை திரும்பி பார்க்க, அப்படியே காற்றுல ஒரு பேப்பர் பறந்து வருது. ஸோ பேப்பர் வரும்போது அந்த லாவை பற்றி அப்படியே திங்க் பண்ணுறான். டீச்சர் கியூ சொன்னார்ல அதை பற்றி, ஏர் ப்ரெஷர் கொடுக்கும்போது அது அங்கே நடந்தது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி அப்படியே யோசனையாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு வழியாக டெஸ்ட் பேப்பர் எழுதிட்டு 2 பேரும் ஒன்றாவே கொடுத்துட்டாங்க. எல்லோரும் எழுதிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் மட்டும் பேப்பரை சப்மிட் பண்ணிட்டாங்க. வெளியே வந்து ஹாப்பியாக அப்பாடி எப்படியோ முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் அப்படியே கையில் அடிச்சுக்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்து டீச்சரு 2 பேரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு, ஏண்டா நீங்கள் 2 பேர் ஏன் இப்படி பண்ணீங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரியவே புரியாதா, நான் என்ன சொன்னேன், சீக்கிரமாக ஒன்றும் எக்ஸாம் எழுத வேணாம், பொறுமையாக எழுதுங்க, அவ்வளோ ஈஸியாக இதுக்கு சீக்கிரம் கொடுத்துட்டு வந்தீங்க பேப்பர் என்ன சொல்ல, நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்தோன்னு சொல்லி டியான் சொல்ல, உடனே வாங்க சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிறேங்கிற மாதிரி பார்க்க, சாரி மேம் அப்படின்னு சொல்ல, வாங் உனக்கு என்ன, உன்னோட டெஸ்ட் பேப்பரை பார்த்தியா, நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு, 91, போன டைம் எடுத்ததை விட கம்மியாக எழுதியிருக்க, ஏன் இப்படி பண்ணுற, உன்னோட 7 பாயிண்ட்ஸ் எதுக்கு போச்சு தெரியுமா, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கு, உன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது, எக்ஸாமினருக்கு நீ என்ன எழுதியிருக்குங்கிறதே புரியல, அப்புறம் 2 பாயிண்ட்டை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிகிட்டே இருக்க.
அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, நீ 50 பிளேசஸ்க்குள்ளே கண்டிப்பாக வருவேன்னு. அப்படி இல்லைனா அந்த பிக் மவுத் சாரி டைரக்டர் ஷூ கண்டிப்பாக உன்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணுவார். உனக்கு அது புரியுதா புரியலையா? மாடல் ஸ்டூடெண்ட்டுக்கு நீ வருவியா மாட்டியா, புரியுதான்னு சொல்லி டீச்சர் பாட்டுக்கு கத்திட்டே இருக்க. டியான்னு கேட்குறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்லாம் எப்படி எக்ஸாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, உங்கள் 2 பேருக்கு கீழே தான் பண்ணியிருக்காங்க, 90க்கு கீழே தான் மார்க்குன்னு சொல்ல உடனே டியானுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன் அது எதுக்கு கேட்குற, எப்படியும் மற்றவங்கள விட நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு தானுங்கிற மாதிரி கேத்தாட்டியான்னு பார்க்க, நீ என்ன கேட்குற, என்ன உங்கள் 2 பேருக்கு ப்ரௌடாக இருக்குதா இப்போ அப்படிங்கிற மாதிரி டீச்சர் பார்த்து பேசிகிட்டு இருக்க. க்யூ பையன் இது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கான். காம்படிஷனோட ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு இருக்க. க்யூ கரெக்டாக உள்ள வர, நாங்கள் 2 பேரும் போகிறோன்னு சொல்லி 2 பேரும் போக க்யூ அப்படியே முறைச்சிக்கிட்டே வர. டியான் அவனை பார்த்து ஒரு முறைக்கிறான். அப்புறம் அவன் மார்க் கம்மியாக இருக்கும் போல். டீச்சர் எடுத்து அவனை அப்படியே வறுத்து எடுத்துகிட்டு இருக்க. 2 பேரும் பேசிகிட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்க. காவு பையன் சும்மா இல்லாமல் அப்படியே வேகமாக ஓடி வந்து வாங்கோட தோளில் கை போடுறான். டேய் என்னடா, உன்னை நம்பவே முடியல, நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்க, நீ தான் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருப்ப போல். நம்ம இங்கிலீஷ் ஜீனியஸ் அந்த க்யூ பையன், அவனே பார்த்தா உன்னை விட கம்மி மார்க்கு தான், அதாவது 90% மார்க்கு கம்மியாக எடுத்திருக்கான்னு சொல்லி டீச்சர் அவனை கூப்பிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க போல். உன்னோட ஸ்கோர் நல்லா இருக்குது, பரவாயில்ல, நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு பேசிகிட்டே இருக்க. ஆக்சுவலி என்னோட இங்கிலீஷோட ஸ்கோர் என்ன தெரியுமான்னு சொல்ல கரெக்டாக சாங் வரா. உன்னோட மேக்ஸோட பேப்பரை கொடுறா அப்படின்னு காவ்கிட்ட கேட்க, நான் சும்மாலாம் கொடுக்க முடியாது, எனக்கு நீ ஃபீஸ் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன், சரியா? ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் கூட நீ டேட்டுக்கு வரியா, சொல்லு அப்படின்னு சொல்ல, நீ கொடுக்காட்டி போ, நான் ஷெங்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி போக, டே நான் விளையாட்டுக்கு சொன்னேன், வாமா நான் தரேம்மா அப்படின்னு சொல்லி காவை அப்படியே கூட்டிகிட்டு போக, இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே போய் அவங்க டெஸ்கில் உட்காந்துக்க பேப்பரை கொடுறான்னு பிடுங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் சாங் போக, அடுத்து கிளாஸ் பிரசிடென்ட் இருக்குல்ல, அந்த பொண்ணு வேகமாக வர 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு, இந்தாடா டோம்காக கேட்டிருந்தில்ல, உனக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடு. அப்புறம் ஷேங் இந்தா இது உனக்கு, நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட டோம் கேட்டில, மறக்காமல் இதை ஃபில் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்க. டியானுக்கு ஷாக்கு, என்னடா இவன் எதுக்கு கேட்டாங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. நீ எதுக்கு டோமுக்கு போகணுன்னு டிசைட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்போ இல்லை, அதாவது சும்மா கேஷுவலாக பேசும்போது ஒரு டைம் நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல, டியான் இந்தா உன்னோட பேப்பர் இங்கே இருக்குது, நீயும் ஃபில் பண்ணிக்கோ, எல்லாருக்கும் கொடுத்துட்டேனா, எல்லோரும் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல, அடப்பாவி இவனு வேறு வாங்கியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி திரும்பி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். நீயும் வாங்கியிருக்க போல், ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. எதுவுமே பேசாமல் டியான் அப்படியே அமைதியாக இருக்கான். சிரிச்சிட்டே அப்படியே திரும்ப, எதுக்குடா சிரிக்கிறேங்கிற மாதிரி டியான் அப்படியே அவனை பார்க்க, ஒன்றும் இல்லை, ஒழுங்காக சொல்லு எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் பாட்டுக்கு கண்டினியூவாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே பாரு, போதும் சிரிச்சது, ஒழுங்காக எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்லுங்கிற மாதிரி டியான் அவனை பார்த்துட்டே இருக்கான். அவன் எந்த பதிலும் சொல்ல. உடனே டியான் அப்படியே சிரிச்சிட்டே இருக்க. அவனை பின்னாடி அப்படியே நோண்டி கூப்பிட்றான். இங்கே பாரு, உண்மையாகவே நீ டோமுக்கு போகலான்னு நினைக்கிறியா? அது சும்மா கேஷுவலாக நான் அவகிட்ட கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம 2 பேரும் க்ளோஸ் கிடையாதா, அதனால் இப்போ உன்னோட டிசிஷனை நீ மாற்றிட்டியா, இப்போ எப்படி இப்பயும் போகணுமான்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு போக வேணாம், இப்போ தான் நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கோம்ல, ஸோ அதனால் எனக்கு போக வேணாங்கிற மாதிரி வாங்க அப்படியே டியானை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க. நீ எப்படி அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, நீ போறியா இல்லை நீ இங்கேயே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டியான் எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு குனிஞ்சிருக்கான். நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அப்படியே வாங்கோட பேசு டோட்டலாக மாறிடுச்சு. கையில் இருக்க பெண் அப்படியே கீழே விழுக, அதுக்குள்ளே டீச்சர் வர கிளாஸ் இருக்க ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் எந்திரிங்க தூங்கி இருந்தவங்களாம் எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு மாடல் ஸ்டூடெண்ட்கான ஓட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காக செலக்ட் பண்ணியிருக்க ஒரு கேண்டிடேட் நம்ம க்யூ அப்படின்னு சொல்ல எல்லோரும் க்யூக்கு கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வாங்க பையனுக்கு என்னென்னு தெரில, க்யூவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அடுத்த அப்படியே மாற்றி ரேங்கை பற்றி அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. இந்த கார்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரேங்க் கார்டு மாதிரி இருக்கும் போல் அப்படியே கொடுத்துட்டே இருக்க. அவங்கவுங்க ரேங்க் கார்டை அவங்கவுங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம வாங்க பையன் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். டே செங்கு, என்னடா நீ ஓவராலாக 50 எடுத்துகிட்ட போல இருக்குது, என்னன்னே ஒன்றும் புரியல, 47 பிளேசஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி அவன் ஏதோ சொல்லிகிட்டு இருக்க. 47 அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்க்குறான். என்னாச்சு உனக்கு, உன்னோட இங்கிலீஷ் லிசனிங் டெஸ்ட் வேறு என்ன ஆகுதுன்னு தெரில, ஸோ கண்டிப்பாக 7லேருந்து 8 பிளேஸ் அப்படி இப்படின்னு அவன் ஏதோ பேசிகிட்டே இருக்க. அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே வாங்க ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அமைதியாகவே இருக்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஏதோ திங்க் பண்ணுறாங்கிறது டியானுக்கும் புரியுது. அடுத்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டியான் அப்படியே ஒரு
சின்ன பிரிட்ஜு மாதிரி இருக்குது. சாரி, அது என்னது, டேமு மாதிரி இருக்குது. கீழெல்லாம் தண்ணி. அப்படியே அந்த இடத்துல உட்காந்து ஏதோ அவன் மனசுக்குள்ளே இருக்கிறத பற்றி திங்க் பண்ணிட்டு படுத்துருக்க. சேம் டைம் அப்படியே நம்ம வாங்க பையன் அந்த பிரிட்ஜு மேலே நடந்து தான் வந்துட்டுருக்கான். அவனும் ஏதோ திங்கிங்கில் தான் வந்துகிட்டே இருக்கான். 2 பேரும் ஏதோ திங்க் பண்ணுறானுங்க. என்ன திங்க் பண்ணுறானுங்கன்னு தான் தெரியல. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்க. அப்படியே அங்கே நம்ம டியான் படுத்துகிட்டே யோசிக்கிறான். நம்ம வாங்கு அப்படியே 2 பாலை கையில் வச்சுட்டு நம்ம சார் அந்த தியரி சொன்னார்ல லா, அந்த லாவை அப்படியே திரும்பி திரும்பி யோசிச்சுக்கிட்டே வரான். அதாவது 2 பாலை காற்றடிக்கும் போது ஒன்றா சேரும், காற்றடிச்சதுக்கப்புறம் 2 பிரிஞ்சு போயிடும். அதை அப்படியே சொல்லிகிட்டே இருக்க. ஸோ நம்ம ஊதும்போது அந்த இது ஏர் ஃப்ளோனால் 2 ஒன்றா இருக்கும். அடுத்து ஏர் ப்ரெஷர் இல்லைன்னா அதோட பழைய மூமெண்ட்டுக்கு அது போயிடும்னு அவர் சொன்னது. அப்படியே அவனுக்குள்ளே ஏதோ யோசனையாகவே இருக்குது. டியானோ அப்படியே படுத்து மல்லாக்க படுத்து மேலே போயிட்டுருக்க ஏரோப்ளேனை பார்த்துட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அப்படியே கையில் பாலை வச்சு யோசிக்கிறான். இவன் ஏரோப்ளேனை பார்த்து யோசிக்கிறான். இப்படியே 2 பேரோட யோசனைக்குள்ளேயே இந்த சீனை அப்படியே கம்ப்ளீட் பண்ண ஒரு வழியாக அடுத்து நம்ம வாங்க பையன் வீட்டுக்கும் வந்துட்டான். வீட்டுக்கு வந்தாலும் அவன் இந்த லாவியை தான் திங்க் பண்ணிட்டு இருப்பான் போல். ஸோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. ஆப்போசிட்டில் டியான் இவன் கூட உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அவன் ஒரு இஞ்சி மரப்பா மாதிரி ஒரு மாத்திரை கொடுத்தான்ல, உனக்கு வயிறு வலிச்சா டைஜஸ்டிவ்க்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோன்னு அந்த மாத்திரை மாதிரி இருக்குது. அதை கையில் வச்சுட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்க. நான் உன்கிட்ட ஒன்று சொன்னேன்னு தெரியுமா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ என் அம்மா கூட தான் தூங்குவேன். அம்மா இல்லாதப்ப அப்பா கூட தான் தூங்குவேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ என் கூட எல்லோரும் இருப்பாங்க. அப்போ எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடாக இருக்கும். எல்லோரும் என் கூடயே பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அந்த வீடு ரொம்ப பெருசு. ஆனால் என் பக்கத்தில் யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். நிறைய பேர் இந்த வீட்டில் இருந்தாலும், அதாவது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ இருந்தாலும் என் கூட யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி வாங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். யாருமே என் கூட இல்லைன்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போல் இருக்குது. அப்படியே அதை டியான் கிட்டே சொல்லிட்டே இருக்க. எனக்கு ஏன் அந்த லா பிடிக்காதுன்னு இப்போ உனக்கு புரியுதா? ஏன்னா அந்த லா படி காற்றடிச்சா தானே ஒன்றா இருப்பாங்க. ஸோ காற்றடிக்கலைன்னா அவங்க அப்படியே போயிடுவாங்க. எவ்வளோதான் ஃபுல் எஃபர்ட் போட்டு நம்ம என்ன பண்ணாலும், ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணாலும் அந்த ரிசல்ட் அப்படியே பிரிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறனால தான் அந்த லா எனக்கு பிடிக்காது. அந்த மாடல் ஸ்டூடெண்ட்காக நடக்கிற அந்த காம்படிஷன் மாதிரின்னு சொல்கிறான். அப்புறம் எனக்கு என் பக்கத்துலேயே இருக்கணும், உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் எனக்கு ஏன் க்யூப் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா? நான் எவ்வளோதான் ஹார்டாக ட்ரை பண்ணாலும் என்னை பார்க்குறக்கு ரொம்ப பாவமாக இருக்குல்ல, அதனால தான் அவன் எனக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி அவன் ஆரம்பிக்கிறான். அந்த பால் அப்படியே காற்றடிச்சு கீழே உருண்டு நிற்கிது. உருண்டு நின்னாலும் கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்க மாதிரி இருக்க. இது எல்லாமே காற்றடிக்கிறனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு அந்த பாலை கையில் எடுத்து பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் டியான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் பேசினது எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான். டியான் அங்கே இல்லை. டியான் இல்லாமல் இவன் மனசில் இருக்கிறத இவன் ஓப்பனாக சொல்லணும்னு ஆசைப்பட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே சொல்லிவிட்டு அந்த பாலை தூக்கிட்டு சார் அவரோட வேலையை பார்க்குறக்காக அப்படியே அந்த பக்கம் போக, அடுத்து இந்த எபிசோடை முடிக்க ஒரு சைட் ஸ்டோரி இருக்குது. சைட் ஸ்டோரியில் பெருசாக எதுவும் இல்லை. நம்ம டியான் தான் ரூமில் அப்பப்போ அப்படியே படுத்து யோசிச்சுட்டே இருக்க. இங்கே நம்ம வாங்க சும்மா டங்குன்னு ஏதோ சத்தம் போட்டுகிட்டே இருக்கான். இவங்கிட்ட போகலாமா பேசலாமான்னு மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டே சார் அப்படியே வெளியே வர அந்த ஹாப்பி மூமெண்ட்டை தான் சைட் ஸ்டோரியில் காட்டினாங்க. வேறு எதுவும் காட்டலப்பா. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது. அடுத்த எபிசோடு ரிலீஸ் ஆன உடனே போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.